ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். வாஷிங் மிஷினுக்குள்ளே இந்த ஒரு பொட்டணத்தை மட்டும் உள்ளே போட்டு பாருங்கள். உங்கள் துணி எல்லாமே வாஷிங் மிஷின் நல்லாவே துவைச்சி கொடுக்குங்க. இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம பேனாலாம் எழுதிட்டு அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி தூர போட்டுருவாங்க. இனிமேல் இந்த மூடியெல்லாம் தூக்கி தூர போடாதங்க. இதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம பாக்கெட்டில் மாவு இல்லை பருப்பு வகைகள் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதை நம்ம ஃபுல்லாக உடனே யூஸ் பண்ண மாட்டோம். பாதி தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி பாதியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சுருவோம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு பக்கெட்டுக்குள்ளே வச்சுருவோங்க. இதுக்குள்ளே வண்டு பூச்சி இதெல்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அந்த மாவு அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காதுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கும்போது இதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலேயும் இப்படி கீழே சின்னதாக மடிச்சிட்டு வாங்கங்க. இப்படி மடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பேனாவோட மூடியை இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நல்லா டைட்டாக உங்களுக்கு நின்றுக்கும். நம்ம கிளிப்பெல்லாம் மாட்டுறதுக்கு பதில் இந்த மாதிரி தூக்கி தூர போடக்கூடிய இந்த பேனாவோட மூடியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பாக்கெட் நல்லா டைட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கீழே கொட்டுறேன், கீழே விழக்கூட இல்லை. இதுக்குள்ளே வண்டு எறும்பு பூச்சி எதுவுமே போகாதுங்க. நம்ம மாவு எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரோமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமான துணி துவைச்சி காய போடும்போது நமக்கு கிளிப்பு பத்தாமல் போயிருங்க. அப்போ துணி சும்மா போட்டோம் அப்படின்னா காற்றெல்லாம் தூக்கிறோம். அதுக்கு நம்ம பெண்ணோட மூடியை இந்த மாதிரி நைஸான துணிக்கெல்லாம் மாட்டி போட்டிங்க அப்படின்னா காற்று தூக்கவே தூக்காதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சமைக்கும் போதெல்லாம் கிச்சனில் மொபைலில் பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம சமையல் பண்ணுவோங்க. அப்படி மொபைலை இந்த மாதிரி செவுரில் வைக்கும்போது மொபைல் கீழே விழுந்துடும், நிற்காது. நம்ம அதுக்கு அப்படி கீழேயே இருந்தால நம்ம வச்சுட்டு நம்ம பாட்டெல்லாம் கேட்போங்க. இதில் எண்ணெய் படுறது, தண்ணி படுறது இதெல்லாம் மொபைலில் படும். அதேமாதிரி கேமராவிலையும் அழுக்கு ஒட்டிக்கோங்க. இதுக்கு ஒரு நல்ல டிப் பார்க்கலாம். இதுக்கு நான் ரப்பர் பாயிண்ட் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ரப்பர் பாயிண்ட்டை இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மொபைலில் வச்சிங்க அப்படின்னா மொபைல் கீழேயே விழாதுங்க. இந்த ரப்பர் பாயிண்ட் நமக்கு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் ஆகும். நம்ம சமையல் பண்ணிகிட்டே பாட்டெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த ரப்பர் பாயிண்ட்டை ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணி மொபைலில் வச்சுக்கலாங்க. பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு சோப்பு எடுத்திருக்கேங்க. துணிக்கு போடுற சோப்பும் எடுத்திருக்கிறேன். அதேமாரி உடம்புக்கு போடுற சோப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் காலியானதும் இந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கும்ல அந்த சோப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. துணிக்கு நீங்கள் எந்த சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் சோப்பு நல்லா காஞ்சி இருக்கணுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை கேரட் துருவி வச்சு நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவிக்கோங்க. எல்லாம் ஃபுல்லாக துருவாண்டாம், கொஞ்சமாக மட்டும் துருவினா போதும். நமக்கு லாஸ்ட்டு காலியாக போகிற ஸ்டேஜில் இருக்கிற அந்த சின்ன சோப்பை கூட நீங்கள் நல்லா காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் உடம்புக்கு போடுற சோப்பையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸான சோப்புகள் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி துருவிக்கோங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் துணிக்கு போடுற சோப்பு, உடம்புக்கு போடுற சோப்பையும் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். துருவின இந்த சோப்பு கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். உப்பு தாங்க சேர்க்க போகிறோம். பொடி உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கல் உப்புனா கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். அதனால் பொடி உப்பு சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன். இது கூடயே ஜவ்வாது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஜவ்வாதை சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும். உங்களுக்கு ஜவ்வாத வாசனை பிடிக்கலை அப்படின்னா இந்த ஜவ்வாதை நீங்கள் சேர்த்துக்க வேண்டாங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பவுட்ரு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கம்ஃபர்ட்லாம் எதுவுமே நமக்கு தேவையே இல்லைங்க. இப்போ நான் இதை ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று போல் அந்த ஜவ்வாது, உப்பு, துணிக்கு போடுற சோப்பு இதெல்லாமே நம்ம ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். காற்றே போகாத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். இதை நம்ம வீட்டில் சோப்பு பவுடர்லாம் இல்லை அப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா நமக்கு துவைச்சி கொடுக்கும். அதேமாரி அழுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போகும். காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாக்ஸ் எடுத்துருக்குறேங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டான சாக்ஸ் எந்த சாக்ஸ் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோப்பு பவுடர்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இந்த சாக்ஸுக்குள்ளே. இது நம்ம கொஞ்சம் போட்டாலே போதுங்க. நமக்கு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நமக்கு முறை வரும். அதேமாரி நம்ம துணி துவைக்கும் போது கம்ஃபர்ட்லாம் வாஷ் மிஷின்லலாம் போடணும் தேவையே இல்லை. ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வாது, உடம்புக்கு போடுற சோப்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம். ரொம்ப நல்ல மணமாகவும் இருக்கும். அதேமாரி முறை பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா நல்லா வரும். துணியும் நல்லா அழுக்கு போயிருங்க. இப்போ 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த சாக்ஸில் வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுடலாம். நமக்கு வந்து இப்போ கீழே தான் சோப்பு பவுடர் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு முடிச்சு போட்டுடலாம். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாஷ் மிஷினில் துணி துவைக்கும் போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சோப்பு இல்லை அப்படின்னா இதை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நல்ல துணி துவைச்சி கொடுக்கும். நார்மலாக நீங்கள் சோப்பு பவுடர்லாம் போட்டு துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம துவைச்சி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்த்துவீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக திட்டாக இருக்குங்க. அது வந்து சோப்பு ஒழுங்காக கரையாமல் தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து சாக்ஸில் போட்டு முடிச்சு போட்டு பாருங்கள், நல்லா கரைஞ்சிரும். நமக்கு அந்த திட்டாகவும் இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சோப்பு பவுடரையே நம்ம வந்து கைட்டையும் வாஷ் பண்ணலாம். நான் ஒரு ஸ்பூன் வந்து சோப்பு பவுடர் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை வந்து கரைச்சிக்கலாம் கையை விட்டு. சோப்பு பவுடர்லாம் நம்ம வீட்டில் காலி ஆயிடுச்சுது அப்படின்னா வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு போட்டுக்கலாம். உடனே போய் கடையிலலாம் வாங்கணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ரெடி பண்ணி வச்சதையே போட்டுக்கலாங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். கையை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்குவாங்க. கரைச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் துணியெல்லாம் முக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து துவைச்சி பாருங்கள். உங்கள் துணி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நல்லா அழுக்கு போகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கடையில் வாங்குகிற பொடியோட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா அழுக்கு போகும். வாஷ் மிஷின்லலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து துணி போட்டுட்டு அழுக்கே போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இந்த பவுடரை வந்து போட்டு பாருங்கள், நல்லா அழுக்கு போகும். கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக உரிக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காகவே நம்ம வந்து பெரிய வெங்காயம் தான் நிறையா பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கும் நல்லது. இதை எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து உரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. கண் எதுவும் எரியாது. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ளே இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உரிக்க வரும். நம்ம ஹாலில் இருந்து டிவி பார்த்துக்கிட்டே உரித்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி உரிக்கும் போது ஈஸியாக உரிச்சிடலாம். கண் எரிச்சலும் வராது. அதேமாதிரி வந்து நம்ம ஹாலில் உரிக்கும் போது வெங்காயத்தோலும் நமக்கு வந்து பறக்காதுங்க. எவ்வளோ வெங்காயம் இருந்தாலும் இந்த மாதிரி உரிச்சோம் அப்படின்னா ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து தூக்கி தூர ஊற்றிடாதங்க. இதை வந்து செடிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த தண்ணியோட இந்த வெங்காயத்தோலோட நீங்கள் செடிக்கு ஊற்றும் போது செடி வந்து நல்லா வளருங்க. அதனால் இந்த தண்ணியை தூர ஊற்றிடாதங்க, செடிக்கே ஊற்றிக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.